தமிழ்நாட்டில் இந்த ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் மட்டும்தான் வலது காலை மடித்தபடியும் இடது காலை தொங்கவிட்டபடியும் காட்சியளிக்குது. எல்லா ஒரு கோயில்களிலும் திருவிழா காலகட்டங்கள்ல மட்டும்தான் அக்னி சட்டி எடுக்கிறது, பொங்கல் வைக்கிறது, அங்க பிரதோஷனம் செய்யறது போன்ற வேண்டுதல்கள்லாம் நடக்கும். ஆனா வாரம் வரக்கூடிய வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிகப்படியான மக்கள் இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய கோயிலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு ஆடு கோழிகளை பலியிட்டு படையில் ஏறக்கூடிய காட்சிகளையும் இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே திருவிழா காலங்கள் இல்லாம சாதாரண நாட்கள்ல காலையில 3-3:30 மணிக்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணக்கூடிய கோவில் தான் அது இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலா மட்டும்தான் இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கிட்ட நீங்க எது வேண்டுனாலும் உடனே நடக்குமா. இந்த கோவிலுக்கு காலங்காத்தாலே போனீங்கன்னா அதிகப்படியான பெண்கள் அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்குள்ள கொலவ சத்தம் போடுறத உங்க காதால கேட்டு ரசிக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய கருப்பசாமிக்கு ஆடு கோழிகளை பலியிட்டது போய் இந்த இருக்கன்குடி மாரியம்மனுக்கு அந்த மாதிரியான படையல்களை படைக்கிறதுன்னு இப்ப அதிகப்படியான மக்கள் வழக்கமாவே வச்சிருக்காங்களாம். இப்ப ரீசெண்டா வந்த அரண்மனை படத்துல கூட இந்த இருக்கன்குடி மாரியம்மனுக்காக தனி ஒரு பாடலுமே பாடியிருப்பாங்க. அது என்னன்னா